அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சாமணேஷ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்னிராசி, விருச்சிக ராசி. இதுதான் நடக்கும் அடுத்த 5 முக்கிய விஷயங்கள். இப்போ கோச்சார ரீதியாகவே கன்னிராசி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 பேருக்குமே ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும். என்னென்னா, அந்த கன்னிமனையில் தான் சுக்கிரனை வலு இழப்பார். ஆனால் அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு 7 திருமண வாழ்க்கை தூக்கம். ஸோ கண்ணில் விரயமாகும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்குரியவராக வரக்கூடியவர் விருச்சிகம். அது செவ்வாய் பகவான். கன்னிக்கு கொஞ்சம் பெரிய ப்ரெஷர் கொடுக்குறதே அவர் தான். ஆனால் ஆக்சுவலி 2 ராசியுமே பெண் ராசி. பெண் ராசின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கொஞ்சம் ஒத்து போகும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த செவ்வாயும் புதனும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கும் போது அது ஒத்து போகுது. அது பாசிட்டிவான வீட்டில் அமரும் போது மட்டும். ஆனால் நெகட்டிவான வீட்டில் அமரும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது அதிகமாகவே ஏற்படுத்திகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப எமோஷனாக கோவப்பட்டு வார்த்தைகளை விட வைப்பது போன்ற செயலை செய்ய வைக்கும். இதில் விருச்சிகம் முதன்மை, 2வது கன்னி. ஏன்னா கன்னி புதனை பொறுத்த வரைக்கும் புத்தி, மனசு, புத்தி எல்லாம் தெளிவாக இருக்க வச்சு ஒவ்வொரு செயலையும் சரியான முறையில் பண்ண வச்சிடும் கன்னியை பொறுத்த வரைக்கும், புதனை பொறுத்த வரைக்கும். ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எமோஷன் அவசரப்பட்டுருவாங்க. ஏன்னா அது ஒரு எமோஷனை குறிக்கக்கூடியது. 8ன்ற அவமானம், கஷ்டம், துன்பம், போராட்டத்தை குறிக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி. அதாவது பொதுவாக காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசின்றனால. ஆனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடமாக வரும். விருச்சிகத்துக்கு அது லாபஸ்தானம், 2வது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். விருச்சிகத்துக்கு கன்னி 2வது திருமண வாழ்க்கை. ஏன்னா 11ஆம் இடமாக வரும். ஆனால் கன்னிக்கு விருச்சிகம் 3ஆம் இடமாக வரும். கொஞ்சம் ஒத்து போகும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு ஒத்து போகாமல் கடுமையாக வார்த்தைகளை விட்டு, கோபப்பட்டு திட்டுகிறாங்க, வெறுப்புகளை விதைத்து கொள்கிறார்கள். இந்த ஒரு செயலை மட்டும் செய்யவே கூடாது. இந்த செயலை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மன ரீதியான வருத்தங்கள், வலிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, முடிஞ்சு போன விஷயங்களை பேசுவதும், எமோஷனாக அவசரத்தில் பணம் கூகுள் பேயில் அனுப்புகிறதோ, ஃபோன்பேயில் அனுப்புகிறதோ, ஏதோ ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, இதையெல்லாம் இந்த டைமில் ஏற்படுத்தி எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாற வைக்கும். பணம் கொடுக்காதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற செயல்களை தயவுசெய்து வைத்துக்கொள்ளாதீர்கள். இந்த 5 முக்கியமான விஷயங்களில் இது விருச்சிகத்துக்கு 2ன்ற வாக்குஸ்தானம், அவமானஸ்தானம். கன்னிக்கு வீடு, வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடியது. அதுவும் தொழில் ஸ்தானமும் அஷ்டமஸ்தானமும் முயற்சி ஸ்தானத்துக்குரிய புதனும் செவ்வாயும் 1 நாளில் கூடியிருக்காங்க. கன்னி ராசிக்காரங்க இந்த டைமில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், வண்டி வாகன சொத்தில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி பேசுவதில் கவனமாக இருக்கணும். உங்களை அறியாமல் கெட்ட வார்த்தை பேசுவீங்க. ஆமாம், இப்போ நான் தான் பண்ணேன், அது இதுன்னு டக்குன்னு எடுத்தவங்க ஒருத்தன்னு பேச வச்சிடும். இப்படி பேசிகிட்டு இருந்தால் எதிர்மறை வலைக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். அவசரப்பட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். எதிரிகள் எப்பொழுதுமே நீங்கள் எப்போ விழுவீர்கள், எப்பொழுது இதை பயன்படுத்த முடியும் என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அடுத்தது, கன்னி மனையில் இருப்பவர்களுக்கு பணவரவு என்பது சுக்கிரன் 4ல் இருப்பதால் அம்மா வழி வீடு, வாகன, சொத்துக்கள், ரொம்ப நாள் வராத பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகத்துக்கு குடும்ப வாழ்க்கை, திருமணத்துக்கான வாய்ப்புகள், வழிகள் கிடைக்கும். காதல் வெற்றி, திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற வார்த்தைகள், இது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். இந்த இடத்துல குடும்பஸ்தானத்துடைய நிலையும் முயற்சி ஸ்தானத்துடைய நிலையும் தான் பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது. அதனால் அவசரப்பட்டு எங்கேயும் பணம் கொடுப்பதோ, ரெக்கமெண்டேஷன் பண்ணுவதோ போன்ற செயலை செய்து விடார்கள். இதில் விருச்சிகத்துக்கு அர்த்தாஷ்டம சனின்றதெல்லாம் 4ல் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, மற்ற கிரக இணைகளும் தொல்லை கொடுக்குது. செவ்வாய் புதனுடைய 2 நிலையும் கேதுவோட நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கு. இதில் கன்னிக்கு கையில் வலி, முதுகு வலி, சில அவமானங்கள், வண்டி வாகனங்களால் சில கோளாறுகள், தொந்தரவுகள், வேலை உத்தியோகத்தை கெடுக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் கொடுத்துட்ருக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் தான் விட வைக்குது. அதுவும் விரையாதிபதி சுக்கிர பகவானோட
செவ்வாய் புதன்ன்றது நல்லது தான், தனித்த செவ்வாய் புதன் தான் ரொம்ப டேஞ்சர். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை, எதிர்பாராத நல்ல மனைவி வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல கணவர் வரக்கூடிய வாய்ப்பு, முதல் தரமாக இருந்தாலும் ரெண்டாவது திருமணமாக இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய நிலை, குருவுடைய பார்வையில் சுக்கிரன் மாற்றக்கூடாது. பட் விருச்சிகத்துக்கு அது ஃபேவர், சப்போர்ட். ஏன்னா ஏழுக்குரிய கிரகம் 2 5 பார்த்துக்குது. 7க்குரிய சுக்கிரனை வந்து 2 அமர்ந்து 9ஆம் பார்வையில் பார்க்குறது விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரு. கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும். நிதானமாக நீங்கள் டீல் பண்ணணும். அது கன்னி ராசி விருச்சிக ராசி நண்பர்களாகவே சில பேர் வருவாங்க. அப்போ வந்து டக்குன்னு வார்த்தை விட வைக்கும், வேகமாக செயல்பட வைக்கும், பேச வச்சிடும், வெறுக்க வைக்கும், எதிர்மறை விளைவுகள், எதிர்மறை எண்ணங்களை விதைக்க வைப்பது போன்ற செயல்களை உங்களுக்கு செய்ய வைக்கும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக விருச்சிக ராசி கன்னி ராசிக்காரங்களுக்குள்ளேயே கவனமாக இருக்கணும். எடுத்தான் கவுத்தான் டக்குன்னு பேசிடாதீங்க. அது வந்து ரொம்ப 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 டேஞ்சர். அதே மாதிரி எதிரிகள், எதிர்ப்புகள், எதிர்மறை மனிதர்கள் ஏதாவது வந்து அவனை பற்றி எப்படி சொன்னான், இவன் அவனை பற்றி சொன்னான்னு தகவல் சொன்னால் நம்பாதீங்க. சொன்னாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்குங்க, பரவாயில்ல சொல்லிட்டு மாட்டோம். அதை விட்டுட்டு பதிலுக்கு கெட்ட வார்த்தை திட்டி அவனை என்ன பண்ணுறான்னு பார்க்குறியா, பார்த்தியா அப்படின்லாம் வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல எமோஷனை க்ரியேட் பண்ணக்கூடியதே செவ்வாய் தான். யுத்தம், கிரக யுத்தம் தான். இப்போ செவ்வாயும் புதனும் ஒன்றா கூட்டியிருப்பது, சந்தேகம், அதிகப்படியான மனக்குழப்பம். இவரோட இவங்க இப்படி இருப்பாங்களோ, அவங்க இப்படி இருப்பாங்களோ, இவங்க இப்படி இருப்பாங்களோன்னு நீங்கள் இந்த கற்பனை தான் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது பரிகாரங்கள். கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் வேண்டாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வணங்குங்க, கோயிலில் அமருங்க, வந்துக்கிட்டே இருங்க. பணம் வேணும், முன்னேற்றம் அடையணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த செவ்வாய் புதன் வந்து கிரக யுத்தம் நடக்கும்போது வேண்டாம், ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக நடக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னாலும் கன்னி ராசிக்காரங்க பெருமாளுக்கு உகந்தது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகர் உகந்தது. செவ்வாய் புதன் அப்படின்ற ஆதிக்கம் இல்லை. புதனுடைய நிலை எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட்டை வேடம் போட வச்சுட்டே இருக்கும். அதுக்காக கன்னி ராசிக்காரங்க டபுள் கேம் ஆடுவாங்க, ரெட்டை வேடம் போடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா புதன் நிதானமாக செயல்படக்கூடியது, மிதுனம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடியது. ஸோ அது வேறு கேட்டகரி. நம்ம வந்து இங்கே கன்னியும் விருச்சிகமும் தான் பார்க்குறோம். அப்போ கன்னிக்கு அந்த புதன் வந்து நட்பு வீடு தான், பெண் ராசி, தன்மையாக இருக்கக்கூடிய ராசி, ஓரளவுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணி போகும். விருச்சிகமும் பெண் ராசி தான், அப்படியே பேலன்ஸ் பண்ணி போகும். ஸோ ரெண்டுமே ஃபேவராக சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஆனால் தடைகள், வலிகள், வேதனைகள் இதை கணக்கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தியானம் பண்ணணும். தியான கிளாஸுக்கு போகிறது கூட நல்லது. இல்லை வீட்டில் இருந்து தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். மனசையும் புத்தியும் உடலையும் தெளிவாக வச்சுக்கணும். அடுத்தது ரெக்கமெண்டேஷன் யாருக்கும் பண்ணிடாதீங்க, சொல்லாதீங்க. அது உங்களுக்கு சில விஷயங்கள், சில வலிகளை, வேதனையை ஏற்படுத்தி விட்டுட்டோம். அடுத்தது உங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பணம் கட்டு கண்டிப்பாக வந்துடும். பிரிந்திருந்த ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துடுவாங்க, நண்பர்கள் பிரிந்திருந்த ஒன்று சேர்ந்து விடுவார்கள். வலிகள், வேதனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் தவறி கூட அந்த வாய்ப்பு ட்ரேடிங்கோ, ஷேர் மார்க்கெட், ரொம்ப ரிஸ்க்கான ஒரு தொழிலோ வேலைக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா இந்தமாரி நேரத்தில் அதுமாரி விஷயங்கள் வரும். அதில் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே அமைச்சு கொடுக்கும். உங்களுக்கு பண வரவு, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, புதிய வேலை வாய்ப்புகள், புதிய உறவுகள், 2வது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே அமையும். அடுத்தது நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் நண்பர்களுக்கு முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயமோ, ரெக்கமெண்டேஷன் பண்ணுற விஷயம் குறைச்சிக்கங்க. இது நீங்கள் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன்.
ஜாதகம் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால். அடுத்தது மிக முக்கியமாக கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா +1 416 357 0739 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார்கள், நல்லதே நடக்கும். இந்த காணொலி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் கருத்து வைங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பயனுள்ள வகையில் இருக்குது இந்த கான்செப்ட். இந்த செவ்வாய் புதனுடைய நிலை உபயோகமாக இருந்திருக்கு. ஏன்னா கோச்சார ரீதியாக தனுசு ராசியில் தான், நெருப்பு ராசியில் தான் இருக்குது. ஸோ அந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பரிகாரங்கள் அப்படின்றது பெருமாள் முருகரை வழிபடணும், வேண்டக்கூடாது, இரத்த தானம் பண்ணணும், பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கணும், அதை ரசிக்கணும், உயிர் சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைவு பண்ணணும். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலும் மேலும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் பயனடையட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.